வெண்ணிலா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம விஜய் விட்டு விலகுனா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க. காவேரி வந்து வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க இருந்து ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது போலீஸ் அங்க இருந்து வெளியில போகும்போது கரெக்டா காவேரி வந்து ரூம்குள்ள போறாங்க. காவேரி உள்ள போகும்போது வெண்ணிலா வந்து கண் முழிச்சு பாக்குறாங்க. இதை பார்த்த காவேரிக்கு பயங்கர சந்தோஷம். அப்பாடா, எப்படியாவது வெண்ணிலா வந்து கண் முழிச்சு பார்த்தாலே நம்மளுக்கு அது போதும். வெண்ணிலா வந்து எழுந்திருக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. காவேரி இருந்துகிட்டு, வெண்ணிலா, நீ ஒன்னும் எழுந்திருக்க வேண்டாம், நீ இப்படியே இருந்து பேசு, நீ எழுந்திருச்சு ஏதாவது திருப்பி ஆயிட போகுது. இல்ல காவேரி, நான் உன்கிட்ட பேசணும், அதுக்காக தான் நானே நர்ஸ் கிட்ட சொல்லிவிட்டேன், காவேரி கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க, நான் காவேரி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. நர்ஸ் தான் உன்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா வெண்ணிலா, என்ன விஷயம்னு சொல்லிட்டு சொல்லு. ஏன்னா ஏற்கனவே விஜய் வந்து ஜெயில இருக்கிறாரு, அது உனக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். நானும் விஜயும் உனக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே நாங்க தான் காரணம்ன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு வெண்ணிலா. நல்ல வேலை உனக்கு கியூர் ஆயிட்டு வந்துச்சு, எங்களுக்கு அது போதும். வெண்ணிலா இருந்துகிட்டு எதுவுமே பேசாம, ஆமா காவேரி, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த, உனக்கு ஞாபகம் இருக்கா, எப்போ விஜய் விட்டு விலகுறன்னு சொல்லு அப்படின்னு சொன்னதும் காவேரி வந்து மனசுக்குள்ளேயே விஜய் வந்து எப்படியாவது ஜெயில இருந்து வெளியில வந்தா மட்டும் போதும், நம்ம அவர்கிட்ட இருந்து விலகிடலாம், எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. காவேரி வந்து வெண்ணிலா கைய புடிச்சு வயிற்றுல கொண்டு வந்து வச்சு, என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், நான் கண்டிப்பா விஜய் விட்டு விலகிடுவேன், ஆனா எனக்காக நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணு, விஜய் வந்து இப்போ ஜெயில இருக்கிறாரு, நீ வந்து போலீஸ் கிட்ட உண்மை சொல்லிட்ட அப்படின்னா நான் கண்டிப்பா விஜய் விட்டு விலகிடுவேன் அப்படின்னு சொன்னதும் வெண்ணிலா இருந்துகிட்டு, நீ ஒண்ணு கவலைப்படாத காவேரி, நான் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு உண்மை என்னங்கிறது சொல்லதான் போறேன். சரி வெண்ணிலா, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த டைம்ல வெண்ணிலா போயிட்டு காவேரி கிட்ட, ஆமா நீ கன்சீவா இருக்கிறதாக சொன்னல, எத்தனை மாசம் ஆச்சு? 3 months ஆயிடுச்சு வெண்ணிலா அப்படின்னு சொன்னதும் வெண்ணிலாவுக்கு இதை கேட்டு பயங்கர அதிர்ச்சி. என்னது, காவேரிக்கு வந்து 3 months ஆயிடுச்சா? அப்போ இதுக்கு முன்னாடியே அவ வந்து கன்சீவா இருப்பாளா? நம்மளுக்கு தான் இவ்வளவு நாள் தெரியாம போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நர்ஸ் போயிட்டு காவேரி கிட்ட, மேடம் பேசினதெல்லாம் போதும், வெளியில வேற போலீஸ் வெயிட் பண்றாங்க, அவங்க பார்த்துட்டாங்க பின்ன பெரிய பிரச்சனை ஆயிடும் மேடம் அப்படின்னு சொன்னதும் காவேரி அங்க இருந்து கிளம்புறாங்க. காவேரி வந்து குமரனுக்கு போன் பண்ணிட்டு, மாமா நீங்க எங்க இருக்கீங்க, அந்த வெண்ணிலாவோட மாமாவை கண்டுபிடிச்சாலும் சரி இல்ல கண்டுபிடிக்கலனாலும் சரிங்க மாமா, இங்க வெண்ணிலா வந்து கண் முழிச்சிட்டா, நான் இப்பதான் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன், நீங்க உடனே கிளம்பி ஊருக்கு வாங்க மாமா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதும், சரி காவேரி, நான் உடனே கிளம்பி வரேன், எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து போன் கட் பண்ணிடுறாங்க. காவேரி வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வெண்ணிலா சொல்றது எல்லாமே நினைச்சிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே, வெண்ணிலா கண் முழிச்சது நம்மளுக்கு சந்தோஷம் தான், ஆனா விஜய் விட்டு விலகிறது நம்மளுக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியலையே. அந்த டைம்ல கங்கா வந்துட்டு காவேரி கிட்ட, காவேரி, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம அழுதுட்டு இருக்க, நீ தான் சொன்ன வெண்ணிலா வந்து கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நீ சந்தோஷம் தானே படணும், விஜய் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்துருவாருல்ல, அப்புறம் என்ன காவேரி? அக்கா அது எல்லாமே ஓகே தான்க்கா, இப்பதான் என் மனசுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு வெண்ணிலா கண் முழிச்சது, ஆனா அவ வந்து என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கா, நீ விஜய் விட்டு விலகினா மட்டும்தான் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உண்மை சொல்றேன்னு சொல்லியிருக்காக்கா. காவேரி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வெண்ணிலா விஷயத்துல நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்குடி நீ தேவையில்லாம அவகிட்ட சத்தியம் வாங்கின, எல்லாமே ஒரு காரணமாக தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும் போது குமரன் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. கங்கா எங்க இருக்க, கொஞ்சம் வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கங்கா வந்து வெளியில போனதுக்கு அப்புறம், ஏங்க காவேரி வேற வெண்ணிலாவுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கா போல, இப்ப அவ உண்மை சொல்லிட்டா அப்படின்னா விஜய் விட்டு விலகிறதா சொல்லியிருக்கிறா, இப்ப என்னங்க பண்றது, ஃபர்ஸ்ட் விஜய் ஜெயில இருந்து வெளியில வரட்டும், எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம், வெண்ணிலா வந்து ப்ராமிஸ் வாங்கினது இருந்துட்டு போட்டோம், ஆனா விஜய் வந்து கண்டிப்பா காவேரி விட்டு இருக்கவே முடியாது. குமரன் போயிட்டு காவேரி கிட்ட, காவேரி, நாளைக்கு கோர்ட் வரைக்கும் போகணும், விஜய் வந்து நாளைக்கு கோர்ட்டுக்கு வராரு போல, அங்கதான் எல்லாமே நடக்குது போல அப்படின்னு சொன்னதும், எனக்கு தெரியும் மாமா, கோர்ட் வரைக்கும் வெண்ணிலா வந்து உண்மை எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருக்காமாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்றாங்க. நிவின், காவேரி, குமரன் 3 பேருமே கோர்ட்டுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் விஜய் வந்து இன்னமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் வந்ததுக்கு அப்புறம் காவேரி இங்க இருந்து போயிட்டு விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் இருந்துகிட்டு, காவேரி, நான் இன்னைக்கே ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிறேனா இல்லையான்னு மட்டும் பாரு, எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நான் உன் கூட தான் கடைசி வரைக்கும் இருக்க போறேன், இனிமே நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்ல. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே, நம்ம வெண்ணிலாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தது விஜய்க்கு தெரியாது,
எப்படியாவது விஜய் வந்து ஜெயில இருந்து வெளியில வந்தா போதும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது விஜய் வந்துட்டு காவேரி நான் உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரம் தான் எனக்கு டைம் கொடுப்பாங்க, அதுக்குள்ள உன்கிட்ட பேசினா மட்டும்தான் உண்டு, நீ எதுவுமே என்கிட்ட பேசாம நின்னுட்டே இருக்க. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே நீங்க வெளியில வர போறீங்கன்னு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கீங்க, இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இதுக்கு மேலதாங்க பிரச்சனையே ஆரம்பமாக போகுது. உங்களை விட்டு நான் ஒரேடியா விலகலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதை வந்து நான் வெண்ணிலாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கு மேல என்னால அதை மாத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. எல்லாருமே கோர்ட்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. அந்த டைம்ல விஜய் பக்கம் இருக்க வக்கீல் வந்து விஜய்க்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது எங்க சைட்ல ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் நாங்க வச்சிருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல அது நாங்க என்னங்கறத நிரூபிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது காவேரி வந்து மனசுக்குள்ளேயே வெண்ணிலா வந்து உண்மை சொல்லன்னு தானே சொல்லியிருக்கா, ஆனா இன்ன வரைக்கும் ஆளவே காணமே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஜட்ஜு வந்துட்டு விஜய் தரப்புல இருக்க வக்கீல் கிட்ட சரிங்க ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா வக்கீல் வந்துட்டு வெண்ணிலா இங்க வரவும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா வெண்ணிலா வந்து அங்க இல்லாததுனால எல்லாருமே வந்து திரும்பி பாக்குறாங்க. நிவின் வந்து ரொம்பவே பதட்டத்துல என்ன காவேரி இன்னும் அந்த வெண்ணிலாவை ஆளவே காணமே, வெண்ணிலா வந்து உண்மை சொல்றதா தானே சொல்லியிருந்தா, இப்ப அவளையும் காணோம், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல வெண்ணிலா வந்து கோர்ட்ல என்டர் ஆயிட்டு சார் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாத்துக்குமே வந்து பயங்கர சந்தோஷம். அப்பாடா எப்படியாவது வெண்ணிலா வந்துட்டாலே அது போதும் அப்படின்ற மாதிரி காவேரி நினைக்கிறாங்க. வெண்ணிலா இருந்துகிட்டு ஜட்ஜ் ஐயா நான் சொல்றது எல்லாமே உண்மை, என்னை வந்து விஜய் மேல இருந்து கீழே தள்ளிவில்லை, என்னை பண்ணதே அந்த பசுபதி தான், அவரு எங்கேயோ தலைமறைவா இருக்காரு, அவரை ஃபர்ஸ்ட் தேடி கண்டுபிடிங்க. ஜட்ஜ் இருந்துகிட்டு விஜய் பக்கம் எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னதும் வெண்ணிலா வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. இதுக்கு மேல இந்த கோர்ட் விஜயை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்குமே பயங்கர சந்தோஷமா இருக்கு. விஜய் வந்துட்டு வெண்ணிலா கிட்ட போயிட்டு வெண்ணிலா நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உனக்கு மேல இருந்து கீழே விழுந்துட்டேன்னு எனக்கு நியூஸ் தெரிஞ்சோடனே எனக்கு குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு வெண்ணிலா, எல்லாமே என்னாலதானோ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுச்சு. இப்போ உனக்கு கியூர் ஆயிடுச்சே, எனக்கு அதுவே போதும், உன்னை பார்க்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, சரி வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நானும் டாக்டர்கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி வெண்ணிலா 3 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. விஜய் வந்து டாக்டர்கிட்ட பேசுறது எல்லாமே வெண்ணிலா வந்து மனசுக்குள்ளேயே விஜய் நம்ம மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்காரு, அதனாலதானே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்மளை பத்தி விசாரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது நல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட போயிட்டு ஏங்க எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இருந்துகிட்டு வெண்ணிலாக்கு கியூரே ஆகாதுன்ற மாதிரி தான் நாங்க நினைச்சோம், ஆனா முயற்சி பண்ணி எப்படியா வெண்ணிலாவை வந்து கியூர் பண்ணி கொண்டு வந்துட்டோமே, எங்களுக்கே சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்ட்டு விஜய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து வெண்ணிலா கிட்ட போயிட்டு இங்க பாருங்க மேடம், இதுக்கு மேல நீங்க வந்து டேப்லெட்லாம் எடுத்துட்டு உங்க உடம்ப நீங்க கரெக்டா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெண்ணிலா விஷயத்துல விஜய் வந்து என்ன முடிவு பண்ண போறாருங்கிறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.